சைல்டு அபியூஸ், செக்ஷுவல் டிராஃபிக்கிங், ஹேனிபலிசம் இந்த மாதிரியான மோசமான சில விஷயங்களெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைமாக நம்ம வந்து அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். இது எப்ஸ்டீன் ஃபைல் பார்ட் 1. 2017 இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்ரேலுக்கு போறாரு. 2018 இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்த டைம்ல தான் ரெண்டு நாடுகளுக்குள்ள சில ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தம் படி செக் பாயிண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அண்ட் சைபர் பார்க் அப்படிங்கிற மாதிரியான 2 இஸ்ரேல் கம்பெனிகள் இந்தியாவுடைய சைபர் செக்யூரிட்டி, பேங்கிங் சிஸ்டம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ சைனா மாதிரியான நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டுடைய முக்கியமான ஆர்கனைசேஷனுக்குள்ளலாம் வேற நாடுகள் வந்து தலையிடவே முடியாது. ஆனால் இங்கே ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த செக்யூரிட்டி சர்வீஸும் வந்து வேறு நாட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது மிலிட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறது மேண்டரி. மிலிட்ரி சர்வீஸ்னால் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து என்னென்னா நேஷனலிசமில் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்க நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிரை கொடுக்கறதுக்கோ உயிரை எடுக்கிறதுக்கோ தயங்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சர்வீஸில் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8200 அப்படிங்கிற ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்டெலிஜென்ட் யூனிட். இந்த யூனிட்லேருந்து வெளியே வந்த ஒருத்தர் தான் வந்துட்டு ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. அதான் செக் பாயிண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்தியா வந்துட்டு ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக இஸ்ரேலுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன முடிவு எடுப்பாங்க, எப்படி நம்மளுடைய செக்யூரிட்டியை வந்து கொடுப்பாங்க, புரியல. மெயினாக இந்த 2018 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது பெகசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பைவேருடைய சர்வீஸையும் வந்து இந்தியா வாங்குது. இந்த பெகசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் யூனிட் 8200 வருது. யோசிச்சு பாருங்க, இவங்களே ஸ்பைவேரையும் தயாரிக்கிறாங்க, இவங்களே செக்யூரிட்டியும் கொடுக்குறாங்க. எப்படா? இந்த பெகசஸ் ஸ்பைவேரை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஜைலான மோசமான சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருக்கோம்.